தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். அத்தியாயம் 7. கத்தி முனையில் நடத்தல். உபனிஷதங்கள் போதிப்பது என்ன? ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றி பரமாத்மாவை உணர்ந்த ஓர் உபனிஷத ரிஷி கூறுகிறார், பரமாத்மாவை அடையும் பாதை கத்தியின் கூர்முனை மீது நடப்பதைப் போன்று மிகவும் கடினமானது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். எனினும் முறையான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் மிக கடினமான பாதையையும் கடந்து உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் என்பதை பண்டைய இந்து தத்துவ ஞானிகளும் ஆன்மீக ஆச்சாரியர்களும் அறிந்திருந்தனர். கடினமான முக்கியமான ஆன்மீக பயணத்தை தொடங்கும் முன்பாக எந்தவித பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்? உபனிஷதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஆத்மாவை தேரில் பயணம் செய்பவனாகவும், உடலை தேராகவும், புத்தியை தேரோட்டியாகவும், மனதை கடிவாளமாகவும் அறிந்து கொள். புலன்கள் குதிரைகள், உலகப் பொருட்களே பாதைகள். உடல், புலன்கள், மனம் ஆகியவற்றுடன் சேர்ந்திருக்கும் ஆன்மாவையே அனுபவிப்பவன் என்று ஞானிகள் கூறுகின்றனர். யாருடைய மனம் கட்டுக்கடங்காமலும் பகுத்தறியும் விவேக புத்தி இல்லாமலும் உள்ளதோ அவனது புலன்கள் தேரோட்டிக்கு அடங்காத குதிரைகளைப் போல் வசப்படாமல் போகின்றன. மாறாக யாருடைய மனம் கட்டுக்கு அடங்கியும் பகுத்தறியும் விவேக புத்தி கொண்டதாக உள்ளதோ அவனது புலன்கள் தேரோட்டிக்கு அடங்கும் நல்ல குதிரைகளைப் போல் கட்டுப்படுகின்றன. யார் பகுத்தறியும் விவேகமற்றவனாகவும் அடங்காத மனதை உடையவனாகவும் தூய்மையற்றவனாகவும் இருக்கிறானோ அவன் தனது லட்சியத்தை அடைவதில்லை. மாறாக பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறான். விவேக புத்தியை கொண்டவனும் அடங்கிய மனதை உடையவனும் எப்போதும் தூயவனுமாக இருப்பவன் தனது லட்சியத்தை அடைகிறான். அதிலிருந்து மீண்டும் பிறப்பதில்லை. விவேக புத்தியை தேரோட்டியாகவும் நன்கு அடக்கப்பட்ட மனதை கடிவாளமாகவும் கொண்டவன் பாதையின் முடிவை அடைகிறான். அதுவே எங்கும் நிறைந்த பரமாத்மாவின் மேலான அனுபவம். நுட்பமான புலப்பொருட்கள் புலன்களை விட மேலானவை. புலப்பொருட்களை விட மனம் மேலானது. மனதை விட புத்தி மேலானது. மகத் தத்துவம் புத்தியை விட உயர்ந்தது. மகத் தத்துவத்தை விட தோன்றா நிலை பெரியது. தோன்றா நிலையை விட ஆன்மா மிகவும் உயர்ந்தது. ஆன்மாவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அதுவே அறுதி பொருள், உயர்ந்த புகலிடம். அந்த ஆன்மா எல்லோருக்குள்ளும் மறைந்துள்ளது. அது தன்னை எல்லோருக்கும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் மிக நுண்ணியவற்றை காணும் ஞானிகள் ஒருமுனைப்பட்ட நுட்பமான புத்தியால் அந்த ஆன்மாவை காண்கின்றனர். ஞானிகள் தங்களது வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும், மனதை புத்தியில் ஒடுக்க வேண்டும். புத்தியை அந்த மகத் தத்துவத்தில் ஒடுக்க வேண்டும். மகத்து தத்துவத்தை சாந்தமான ஆன்மாவில் ஒடுக்க வேண்டும். பின்னர் ஆச்சாரியர் தனது சீடனுக்கு உபதேசிக்கிறார், எழுந்திரு, விழித்திரு, ஞானமடைந்த ஒரு சிறந்த குருவை அடைந்து ஆன்ம அனுபூதியை பெறு. ஒலியற்றதும் தொடு உணர்ச்சியற்றதும் வடிவமற்றதும் மாறாததும் சுவையற்றதும் எப்போதும் உள்ளதும் மனமற்றதும் தொடக்கமற்றதும் முடிவுமற்றதும் மகத்தத்துவத்தை விட சிறந்ததுமான அந்த உயர்ந்த ஆன்மாவை அனுபூதியில் உணர்ந்த ஒருவன் மரணத்தின் கோரப்பிடியிலிருந்து விடுதலை அடைகிறான். உபனிஷத்தின் இந்த பகுதிகளை படிக்கும்போது நமது ஆன்மீக ஆச்சாரியர்கள் நம் முன்னே ஏன் இந்த உயர்ந்த லட்சியத்தையும் வைத்து அத்துடன் தேவையான தகுதிகளை பெறுவதன் அவசியத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றனர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த தகுதிகள் இல்லாமல் ஆன்ம அனுபூதி ஏற்படாது. அவை இல்லாமல் ஆன்மீக பாதை அபாயகரமாகவும் முடியலாம். அதே சமயம் முறையான பயிற்சிகளுடன் முயற்சிக்கும் ஒருவன் ஆன்மீகத்தின் இறுதி லட்சியத்தை அடைந்துவிட முடியும். கத்தி முனையில் நடக்க பயிற்சி அவசியம். ஆன்மீக பாதையை பின்பற்ற மக்கள் பலரும் பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான பயிற்சி இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு காரை ஓட்டுவது சிறுபிள்ளை விளையாட்டா என்ன? பயிற்சியற்ற மனிதனால் விமானத்தை பறக்க செய்ய முடியுமா? அல்லது பனிச்சறுக்கு விளையாட்டைத்தான் விளையாட முடியுமா? முடியாது. அவை அனைத்தும் அபாயகரமான செயல்கள் மற்றும் பொழுதுபோக்குகள்.
முறையான பயிற்சி பெற்ற ஒருவன் அவற்றை கட்டுப்பாடுகளுடனும் அழகாகவும் செய்ய முடியும். உலகில் சரியான முறையில் வாழவும் ஆன்மீக பாதையில் முன்னேறவும் ஆன்மீக பயிற்சி அவசியம். நவீன இந்தியாவில் தோன்றிய அவதார புருஷர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் 1882 நவம்பரில் சுவாமி பிரம்மானந்தர் மற்றும் தனது மற்ற சீடர்களுடன் கொல்கத்தாவில் ஒரு சர்க்கஸ் பார்க்க சென்றார். அங்கு பல சாகச செயல்கள் நடைபெற்றன. அவற்றுள் ஒன்று குருதேவரின் மனதை கவர்ந்தது. வட்ட வடிவ பாதையில் ஒரு குதிரை வேகமாக ஓடியது. அந்த பாதையில் பெரிய இரும்பு வளையங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் தொங்கவிடப்பட்டிருந்தன. சர்க்கஸ் செய்து காட்டும் ஆங்கில பெண்மணி ஒருத்தி அந்த குதிரையின் முதுகில் ஒரு காலால் நின்று கொண்டிருந்தாள். குதிரை அந்த வளையங்களின் கீழே சென்றபோது அவள் குதிரையின் முதுகிலிருந்து வளையங்களுக்குள் தாவி குதித்து மீண்டும் குதிரையின் முதுகில் ஒரு காலிலேயே வந்து நின்றாள். பல முறை குதிரை வட்டப்பாதையில் வேகமாக ஓடியது. அந்த பெண்மணி ஒரு முறை கூட குதிரையை தவற விடவில்லை. தனது சமநிலையை இழந்து கீழே விழவும் இல்லை. அத்தகைய சாகச செயலை செய்வதற்கு பல ஆண்டுகள் ஒருவர் பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதை கண்ட குருதேவர் மிகவும் மகிழ்ந்தார். ஆன்மீக வாழ்க்கையில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது அவருக்கு நினைவுபடுத்தியது. அவர் பின்னர் அங்கிருந்த ஒரு பக்தரிடம் கூறினார், குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த போதும் அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாயா? அது எவ்வளவு கடினம்! அதற்கு அவள் நீண்ட காலம் பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதனால்தான் அது சாத்தியமாயிற்று. சற்று கவனக்குறைவு இருந்தால் போதும், காலோ கையோ உடைந்து போயிருக்கும், ஏன் உயிரே போயிருக்கலாம். உலகில் வாழ்வதும் அதுபோல் கடினமானது. பல சாதனைகள் செய்து இறையருளை பெற்ற ஒரு சிலரால் தான் இல்லற வாழ்வில் வெற்றி பெற முடிகிறது. பலரால் முடிவதில்லை. அவர்கள் அதில் மேன்மேலும் கட்டுண்டு விடுகின்றனர். மேலும் மேலும் அதில் மூழ்குகின்றனர். மரண வேதனை அனுபவிக்கின்றனர். ஜனகர் போன்ற ஏதோ ஒரு சிலர் கடுமையான தவங்கள் செய்து அவற்றின் வலிமையால் வாழ்க்கையை நடத்தினர். எனவே ஆன்மீக சாதனைகள் மிகவும் அவசியம். இல்லையென்றால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. அது மட்டுமன்று, ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கிடைக்கும் சமநிலையையும் அமைதியையும் பெறாமல் ஒருவன் மனத்துன்பங்களால் பாதிக்கப்படலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உள்ளது போன்றே ஆன்மீக வாழ்க்கையிலும் தவிர்க்க வேண்டிய ஆபத்துக்களும் கடக்க வேண்டிய தடைகளும் உள்ளன. ஆன்மீக வாழ்க்கையின் மிகப்பெரிய தடை என்ன என்பதை அறிவாயா? நாகரிக முறையில் சமய வாழ்க்கை வாழும் மனநிலையே அது. ஆன்மதாகம் ஏற்படாத வரை அத்தகைய வாழ்க்கையை வாழ முடியும். ஆன்மதாகம் தோன்றிய பிறகு ஆன்மீக அனுபூதிக்கு ஒருவன் ஏங்குகிறான். அதன் பின் அவனால் அமைதியாக இருக்க முடியாது. இறுதி லட்சியத்தின் அருகில் அழைத்து செல்லும் ஆன்மீக பாதையை பின்பற்ற தூண்டப்படுகிறான். மனித பிறவி கிடைப்பதற்கு அரியது என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். அத்தகைய மனித பிறவியை அடைந்தும் ஒருவன் மிருக வாழ்க்கை வாழ்ந்தால் அது பரிதாபத்திற்கு உரியது. ஒருவன் எண்ணற்ற நூல்களை படிக்கலாம், கணக்கற்ற சொற்பொழிவுகளை கேட்கலாம். ஆனால் அவனது மனம் ஆன்மீக லட்சியத்தில் ஈடுபடாவிட்டால் எல்லாமே வீண். எனவேதான் இந்தியாவில் ஆன்மீக ஆச்சாரியர்கள் உனது மனத்தின் அருளை நீ பெற வேண்டும் என்று கூறுகின்றனர். இறைவனின் அருளையும் ஆச்சாரியரின் அருளையும் மட்டும் பெற்றிருந்தால் போதாது. ஆன்மீக அறிவுரைகள் பலவற்றை பெறும் பாக்கியத்தை நாம் கொண்டிருந்தும் நமது சொந்த மனதின் அருள் இல்லாவிட்டால் மற்றவையெல்லாம் வீணே. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நமது மனம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். சத்தியத்தை ஏற்க மனம் தயாராகவும் ஆன்மீக குறிக்கோளை அடைவதற்கு உண்மையான விருப்பம் கொண்டவர்களாகவும் நாம் இருந்தாலும் பயிற்சி மிகவும் அவசியம். உலகியல் செயல்களிலும் நல்ல பயிற்சி அவசியம். தேவையான கல்வியும் பயிற்சியும் இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். அந்த கருத்தை விளக்க ஒரு கதை உள்ளது. எந்த சிறப்பு பயிற்சிகளும் இல்லாத ஓர் இளைஞன் அலுவலக நிர்வாகியாக வேலையில் சேர மிகவும் விரும்பினான். அவன் ஒரு வங்கியின் துணைத் தலைவரை சந்தித்து நிர்வாக பொறுப்பை பெற விரும்புவதாக அவரிடம் கூறினான்.
அவனுடன் பேசிய அந்த துணைத் தலைவர், மன்னிக்க வேண்டும், தங்களுக்கு இங்கு வேலை கொடுக்க இயலாது. இங்கு ஏற்கனவே 12 துணைத் தலைவர்கள் இருக்கிறோம் என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன் சிறிதும் சளைக்காமல், எனக்கு எண்களை பற்றிய மூட நம்பிக்கை எதுவும் இல்லை, 13வதாக இருப்பதை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை என்றான். துணைத் தலைவர்கள் அவ்வாறு உருவாக்கப்படுவதில்லை. அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதேபோன்று உயர்ந்த லட்சியத்தை அடைய விரும்பினால், கத்தி முனையில் நடக்க விரும்பினால் சிறப்பு பயிற்சி அவசியம். பயிற்சி இல்லாமல் முயற்சி செய்தால் துண்டு துண்டாக வெட்டப்படுவாய். முறையான பயிற்சிகளை பெற்றிருந்தால் பயம் சிறிதும் கிடையாது. கத்தி முனையில் நடப்பதில் இன்பமும் காணலாம். மெல்லிய மின்சார கம்பியில் அதிக அழுத்தம் கொண்ட மின்சாரம் பாய்ந்தால் என்னாகும் என்பதை நாம் அறிவோம். மின்சார கம்பி எரிந்துவிடும். அதுபோலவே தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் நாம் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ள விரும்பும்போது அது நமது உடல், மனம், நரம்புகள் எல்லாவற்றிலும் தாங்க முடியாத அழுத்தத்தை கொடுக்கிறது. அது உண்மைதான். எனவே ஆன்மீக பாதையை பின்பற்றுவதற்கு நமக்கு உறுதியான உடலும் மனமும் அறிவும் புலன்களும் தேவை. இல்லாவிட்டால் நமது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடியும். நம்முள் இருக்கும் அரக்கி. வாழ்வதற்கான போராட்டம் மற்றும் தகுதிமிக்கதே வாழ முடியும். அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்னும் உயிரியல் விதிகள் ஆன்மீக உலகிற்கும் பொருந்தும். மிருகங்களை பொறுத்தவரை அவை ஒன்றுக்கொன்று சண்டையிடுகின்றன. பண்பாடற்ற மனிதர்களும் உலகில் மற்றவர்களுடன் சண்டையிடுகின்றனர். அவர்களில் அதிக பலம் கொண்டவர்களே தப்பி பிழைக்கின்றனர். ஆன்மீக உலகில் மனிதனுக்கும் சண்டை ஏற்படுவதில்லை. மாறாக மனிதனின் கீழான இயல்புகளுக்கும் உயர்ந்த இயல்புகளுக்கும் இடையில் சண்டை ஏற்படுகிறது. எவ்வாறு அவை எப்போதும் சண்டையிட்டு நமக்கு முடிவற்ற துன்பத்தை கொடுக்கின்றன என்பதை நாம் அறிவோம். கிரேக்கர்களின் புராண கதைகளில் சிங்க உடலும் பெண்ணின் தலையும் கொண்ட ஸ்பானிக்ஸ் என்னும் ஓர் அரக்கியை பற்றி கூறப்பட்டுள்ளது. தேப்ஸ் என்னும் நாட்டில் இருந்த அவள் மக்களிடம் ஒரு புதிரை கூறி விடுவிக்கும்படி கூறுவாள். அதற்கு அவள் ஒரு கடுமையான நிபந்தனையையும் விதித்திருந்தாள். புதிருக்கு சரியான விடையை கூற தவறுபவர்கள் கொல்லப்படுவார்கள். சரியான விடையை கூறுபவர்கள் தேப்ஸ் நாட்டின் அரியணையில் அமர்வார்கள். காலையில் 4 கால்களாலும், மதியத்தில் 2 கால்களாலும், மாலையில் 3 கால்களாலும் நடப்பது எது என்பதே அந்த புதிர். அதற்கு சரியான விடையளிக்காத பலரையும் அந்த அரக்கி கொண்டிருக்கிறாள். ஓடிபஸ் என்பவர் அந்த புதிருக்கு சரியான விடை கூறினார். மனிதன் குழந்தையாக இருக்கும்போது 4 கால்களால் தவழ்கிறான். இளைஞனாக இருக்கும்போது 2 கால்களுடன் நேராக நடக்கிறான். முதுமையில் கைத்தடியை ஊன்றியபடி நடக்கிறான். சரியான விடையை கேட்ட அந்த அரக்கி கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். ஓடிபஸ் தேப்ஸ் நாட்டின் அரசர் ஆனார். எகிப்து நாட்டின் புராணங்களில் அந்த அரக்கி சிங்கத்தின் உடலிலும் ஆணின் தலையும் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. பிற்காலத்திய ரோமானியர்களின் புராணத்தில் அது சில நேரங்களில் ஆணின் தலையும் சில நேரங்களில் பெண்ணின் தலையும் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் அந்த அரக்கி ஆண்கள் மற்றும் பெண்கள் என நாம் அனைவரையும் குறிக்கிறாள். ஆண்களும் பெண்களுமாகிய நாம் அனைவரும் விசித்திரமான ஜந்துக்கள்தான். மிருகத்தன்மையும் மனிதத்தன்மையும் கலந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அவையே ஆன்மாவை மறைக்கின்றன. அந்த அரக்கி நம்மிடம் நீ யார் என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடிகிறதா? நான் ஆன்மா என்று சொல்ல முடிந்தால் நம்மில் இருக்கும் அந்த அரக்கி இறந்து போவாள். பின்னர் நாம் ஆன்ம ஞானத்தை அனுபவத்தில் உணர்வோம். நம்மில் விளங்கும் உண்மையான ஆன்மாவை பற்றிய ஞானத்தை பெறுவோம். அத்துடன் மனிதத்தன்மையும் அசுரத்தன்மையுமாகிய எதிரெதிர் குணங்கள் சேர்ந்த விசித்திர மனிதன் மறைந்து போவான். பிரபஞ்சம் தழுவிய கண்ணோட்டத்தை பெற முயற்சி செய். கடோபனிடத்தில் நாம் கண்ட உருவகத்தை சற்று பார்ப்போம். ஆன்மாவை தேரில் பயணம் செய்பவனாகவும், உடலை தேராகவும், புத்தியை தேரோட்டியாகவும், மனதை கடிவாளமாகவும் அறிந்து கொள். புலன்கள் குதிரைகள்.
நாம் நமது தேரினுள் பார்க்கும்போது தேரில் இருக்கும் அனைத்தும் செயல்படும் விதத்தை காணும்போது மிகவும் அதிர்ச்சி அடைவோம். ஆன்மா மயங்கி கிடக்கிறது. தேரோட்டியான புத்தி உணர்வற்று கிடக்கிறது. மனமாகிய கடிவாளம் தளர்ந்து உள்ளது. புலன்களாகிய குதிரைகள் தரைகட்டு ஓடுகின்றன. இவை அனைத்தையும் முறைப்படுத்த உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் தேர், குதிரைகள், பயணம் செய்பவன் என எல்லோருக்கும் பெருத்த ஆபத்து காத்து கிடக்கிறது. தேரில் பயணம் செய்யும் நமது ஆன்மா அஞ்ஞானத்தின் காரணமாக தன்னை புத்தி, மனம், புலன்கள், உடல் ஆகியவற்றுடன் அளவுக்கு அதிகமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டது என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். எனவேதான் ஒருவன் தனது உண்மையான இயல்பை மறந்துவிட்டு அனுபவிப்பவனாக தன்னை எண்ணுகிறான். அஞ்ஞானம் ஒரு ஜீவனை தனது உண்மையான ஆன்மீக இயல்பை மறக்கும்படி செய்கிறது என்று யோகத்தின் பண்டைய ஆச்சாரியரான பதஞ்சலி மகரிஷி கூறுகிறார். அதனால் ஜீவன் முடிவற்ற கற்பனைகளை உருவாக்கி கனவு காண தொடங்குகிறான். மேலும் உறக்கத்திலும் பழைய நினைவுகளை அசை போடுவதிலும் நமது நேரத்தை கழிக்கிறான். தன்னில் நிலை பெறாமல் ஒவ்வொரு கணமும் வெளியே ஓட விரும்புகிறான். அஞ்ஞானம் அதைத்தான் செய்கிறது. அகங்காரம், விருப்பு, வெறுப்பு ஆகியவற்றை அஞ்ஞானம் ஏற்படுத்துகிறது. மேலும் உயிரின் மீது மிகுந்த பற்றையும் அது உருவாக்குகிறது. அந்த பற்றின் காரணமாகவே அவன் விசித்திரமாக நடந்து கொள்கிறான். நமது அற்பமான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கவும் நாம் தயங்குவதில்லை. நாம் பொய் சொல்கிறோம். மற்றவர்களின் உடைமைகளை சில நேரங்களில் திருடவும் விரும்புகிறோம். புலன்களின் போக்கில் தரைக்கட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம். பல நேரங்களிலும் ஒட்டுண்ணிகளை போன்று மற்றவர்களை நாம் அளவுக்கு அதிகமாக சார்ந்தும் வாழ்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கியவுடன் அவற்றை மாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருத்தல், பரிவு, சத்தியத்தை கடைபிடித்தல், பேராசை கொள்ளாமல் இருத்தல், தூய்மை, யாரையும் சாராமல் இருத்தல் முதலியவற்றை பழகுவதற்கு கற்க வேண்டும். உடலளவிலும் உள்ளத்திலும் தூய்மையாக இருக்கவும் நாம் சோம்பல் கொள்கிறோம். எப்போதும் மனநிறைவில்லாமலே இருக்கிறோம். மற்றவர்களிடம் பொறாமை கொண்டு குறை கூறுகிறோம். மேலும் நாம் மேலோட்டமான, கஷ்டப்பட்டு உழைக்காத வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். தற்காலத்தில் நூல்களை நாம் அதிகமாக படிக்கிறோம். ஆனால் அவை தவறான எண்ணங்களை தூண்டும் நூல்கள். மற்றவர்களின் எண்ணங்களை கொண்டு நாம் நமது மூளையை முடிவில்லாமல் நிறைத்து வைக்கிறோம். அந்த எண்ணங்கள் எப்போதும் நமது மனதில் ஒரு அந்நிய பொருளாகவே ஜீரணிக்க முடியாமல் இருந்து விடுகின்றன. நமது முழு வாழ்க்கையும் அகங்காரத்தையே மையமாக கொண்டுள்ளது. அந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது ஆச்சாரியர்கள் பின்வருமாறு கூறுகின்றனர். உடல் மற்றும் மனதளவில் தூய்மையாக இருக்க முயற்சி செய். மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். சிறிது தவ வாழ்க்கை வாழ முயற்சி செய். இளகிய மனம் உடையவனாக இருக்காதே. தவறான நூல்களை படித்து மனம் அலையபாய அனுமதிப்பதற்கு பதிலாக சற்று ஆழ்ந்து கற்று சிந்திப்பாய். அகங்காரத்தை மையமாக கொண்டு வாழாமல் அனைவருக்கும் எக்காலத்திலும் வழிகாட்டுபவராகவும் எல்லோருக்குள்ளும் உரைபவராகவும் விளங்கும் இறைவனிடம் உனது செயல்களின் பலன்களை அர்ப்பணிக்க முயற்சி செய். ஆனால் நாம் அத்தகைய அறிவுரைக்கு செவி சாய்ப்பதில்லை. நாம் நமது மனதில் முரண்பட்ட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அனுமதிக்கிறோம். பண்பற்ற செயல்களையே அதிகமாக செய்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கினாலும் தவறான உணர்ச்சிகள் ஏற்படுத்தும் பலவித நோய்களுக்கு ஆட்படுகிறோம். உதவியற்ற நிலையில் இருப்பவர்களாக சில நேரங்களில் உணர்கிறோம். நம்மிடம் எந்த ஆற்றலும் எஞ்சி இருப்பதில்லை. நமது மனம் அலைபாய்கிறது. அதனால் திடமாக முடிவெடுக்கவும் இயலவில்லை. மனமும் உடலும் தமோகுணம் நிறைந்து மந்தமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் மாற வேண்டும். நாம் புதிய வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். பதஞ்சலி மகரிஷி கூறுகிறார், அத்தகைய தடைகள் ஏற்பட்டால் ஆன்மாவை பற்றி சிந்திப்பாய். உன்னில் ஓர் உயர்ந்த மனநிலையை உருவாக்கி கொள்ள முயற்சி செய். அதன் மூலம் உனது தற்போதைய நிலையான சோம்பல், மனசஞ்சலம் முதலியவற்றை கடக்கலாம். அதை செய்வதிலும் நாம் உறுதியாகவும் திடமாகவும் இருப்பதில்லை. அதுவே நமது பெரிய பிரச்சனை. நாம் நம்மையே முழுமையாக நம்ப முடியாதவர்களாக இருக்கிறோம்
என்பதே பெரிய சிக்கல். தடைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக கடக்க வேண்டும் என்று பதஞ்சலி மகரிஷி அறிவுறுத்துகிறார். தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களால் முறியடிக்க வேண்டும். வெறுப்பை அன்பால் முறியடிக்க வேண்டும். ஆனால் அத்துடன் நின்றுவிடக்கூடாது. ஓரளவிற்கு மன தூய்மை அடைந்த பிறகு பிரபஞ்சம் தழுவிய கண்ணோட்டத்தை பெற முயற்சி செய். இதயத்தில் வாசம் செய்யும் பரமாத்மாவை மேன்மேலும் அதிகமாக சிந்தனை செய்ய முயற்சி செய். இறைவனின் திருநாமத்தை ஜெபம் செய். ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் ஆச்சாரியரான பரமாத்மாவின் மீது தியானம் செய். அதன் மூலம் உனது தற்போதைய உறுதியற்ற இயல்பிலிருந்து உயர்வதை நீ காண்பாய். எல்லையற்ற பரமாத்மாவை தியானிப்பதன் மூலம் எல்லையற்ற இயல்பை ஒருவன் பெறுகிறான். இறைவனின் நாமத்தில் ஜபசக்தி அடைவதாலும் தியானத்தாலும் பரமாத்ம தரிசனம் கிடைக்கிறது. பின்னர் ஜீவாத்மா பரமாத்ம ஐக்கியத்தை அடைவதில் ஒருவன் வெற்றி அடைகிறான். தேவை குறைந்தபட்ச ஒழுக்கம். உபனிஷத ரிஷிகளும் அதே முறையில் நமக்கு கூறுகின்றனர். தோஷங்கள் மற்றும் மன அழுக்குகளிலிருந்து தங்களை விடுவித்து கொண்ட அந்த முனிவர்கள் இதய குகையில் உறையும் ஒளி பொருந்திய ஆன்மாவை உணர்ந்தனர். யோகத்தை போதிக்கும் ஆச்சாரியர்களைப் போலவே வேதாந்த ஆச்சாரியர்களும் ஆழ்ந்து செல்கின்றனர். நல்ல உடல், ஆரோக்கியமான மற்றும் பலம் பொருந்திய புலன்கள், தேவையான மற்றும் ஒழுமுகப்பட்ட மனம், இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். அவை இல்லாமல் ஆன்மீக பாதையில் ஒருவரால் வெற்றி பெற முடியாது. ஆன்ம உலகில் பெரிதாக எதையும் அடைந்துவிடவும் முடியாது. உடல் மற்றும் புலன்களின் குறைகளை பற்றி அந்த ஆச்சாரியர்கள் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளனர். உடல் முரண்பாடுகளை கொண்டது. உடலின் பல உறுப்புகளும் சரிவர ஒன்றோடொன்று ஏய்ந்து வேலை செய்வதில்லை. மேலும் வெளிப்பொருட்களை நோக்கி ஓடி சென்று அவற்றுடன் தொடர்பு கொள்ளுதல் என்னும் தோஷத்தை கொண்டவையாக புலன்கள் இருக்கின்றன. மனமும் பலவித குறைகளை கொண்டது. ஆசை, சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை, மந்த நிலை, மனம் ஒருமுகப்படாத நிலை முதலிய குறைகள் உள்ளன. அவை மனதை அழுக்கடைய செய்கின்றன. மனதில் வேறு சில குறைகளும் உள்ளன. தவறாக புரிந்து கொள்ளுதல், அளவிற்கு மீறிய தற்பெருமை, பொருட்களை தவறாக கண்டறிதல் முதலியவை. முதலில் அவை அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். எனவே யோகத்தை போதித்த ஆச்சாரியர்களைப் போன்று வேதாந்த ஆச்சாரியர்களும் பின்வருமாறு கூறுகின்றனர். குறைந்தபட்ச ஒழுக்கத்தையும் ஆன்மீக தகுதியையும் பெற முயற்சி செய். பகுத்தறியும் திறமையான விவேகத்தை வளர்த்துக்கொள். சரியாக சிந்தனை செய். உண்மை எது, உண்மையற்றது எது என்றும், நிலையானது எது, நிலையற்றது எது என்றும், சிறிது நாட்களுக்கு மட்டுமே இருப்பது எது, எப்போதும் இருப்பது எது என்றும் அறிய கற்றுக்கொள். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த சமம், தமம் பயிற்சிகளை முடிந்தவரை செய். தொடர்பு கொள்ள விரும்பாத பொருட்களிலிருந்து உனது மனதை விடுவித்து கொள்ள உபரதியை அறிந்து கொள். தளராத முயற்சியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொள். உனது உண்மையான ஆன்மாவிலும் இறைவனிடமும் நீ பின்பற்றும் சாஸ்திரங்களிலும் நம்பிக்கையை, அதாவது ஸ்ரத்தையை வளர்த்துக்கொள். பரம்பொருளை உணர்வதில் உனக்கிருக்கும் திறமையில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அத்துடன் எளிய மன ஒருமைப்பாட்டையும் பயிற்சி செய். முன்பே கூறியது போன்று தூய்மையை கடைபிடிப்பதன் அவசியத்தை எல்லா மதங்களிலும் எல்லா காலங்களையும் சேர்ந்த ஆன்மீக ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆன்மீக பாதையை வெற்றிகரமாக பின்பற்ற அடிப்படையான குறைந்த அளவு ஒழுக்க பண்புகளாவது நமக்கு அவசியம் தேவை. தேவை புற அழகல்ல, அக அழகே. ஆன்மீக வாழ்க்கையில் உடல் அழகு தேவையில்லை. மனதின் அழகும் அதன் ஒருங்கிணைந்த செயல்பாடுமே தேவை என்று நமது ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். வாழ்க்கையின் ஆழ்ந்த இரகசியங்களை ஊடுருவி செல்லும் மனத்திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அக அழகு தேவை, தார்மீக அழகு தேவை. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றி ஒரு குறிப்பு உள்ளது. அவர் பார்ப்பதற்கு அழகற்றவராக இருந்தார். பிலடெல்பியாவை சேர்ந்த ஒரு குழு அவரை சந்திக்க சென்றது. குழுவை சேர்ந்த ஒருவரை லிங்கனிடம் அறிமுகப்படுத்திய குழுவினர், உங்களது உருவத்தை அழகாக வரைந்து கொடுக்கும் திறமை படைத்தவர் இவர் என்று கூறினார்.
லிங்கன் சற்று நேரம் யோசித்துவிட்டு அந்த ஓவியரிடம், ஐயா, எனது உருவத்தை பார்த்து அப்படியே வரையாமல் எனது கொள்கைகளை உணர்ந்து அவற்றிலிருந்து என்னை பற்றிய ஓர் உருவத்தை தங்களது மனதில் பெற்று அதையே தாங்கள் வரைவீர்கள் என்று எண்ணுகிறேன் என்று கூறினார். அதுவே தேவை. மனம் மற்றும் இதயத்தின் தூய்மை உடல் மூலம் வெளிப்படுகிறது. அழகிய உடல்கள் பெற்றிராத உயர்ந்த அருளை சாதாரண மனிதர்கள் பெற்றிருப்பதை கண்டிருக்கிறேன். தூயவர்களும் இறைவனை அனுபவத்தில் உணர்ந்தவர்களும் புனிதமான ஆனந்த அதிர்வலைகளை தங்களை சுற்றி பரப்புகிறார்கள். அவை மனதிற்கு உகந்ததாக மட்டுமல்லாமல் அவற்றுடன் தொடர்பு கொள்ளும் அனைவரையும் உயர்ந்த நிலைக்கு தூண்டுவதாகவும் உள்ளது. நான் முன்பே கூறியது போன்று உயர்ந்த ஆன்மீக பாதையை பின்பற்ற தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றுவதற்கு ஆன்மீக ஆச்சாரியர்கள் நம்மீது மிகுந்த அக்கறை கொண்டு எப்போதும் முயற்சிக்கின்றனர். அந்த தகுதிகள் இல்லாமல் நம்மால் கத்திமுனையின் மீது நடக்க முடியாது.